தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தையை தியானிப்பது, சிந்திப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆகையினால இன்னொரு வசனத்தை தியானிப்போம். அதை நான் வாசிக்கிறேன், பிறகு அதிலிருந்து சில சக்திகளை உறிஞ்சி எடுப்போம். அது என்னது? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். லீடராக இருக்க வேணும், சபையில நடத்த வேணும் என்று உனக்கு வாஞ்சி இருந்தாக்க அது நல்லது என்று சொல்லுகிறார். ஆனால் கண்காணியானவன் அல்லது அவனுடைய தரம், குவாலிட்டி, ஒன்று குற்றஞ்சாட்டப்படாதவன், ஒரே மனைவி உடையவன். ஒரே மனைவி சொன்ன உடனே ஒரு நாளைக்கு ஒரு மனைவியா அல்லது எப்படி? ஒரு நாள் இல்ல, சாகிறவர் ஒரே மனைவி தான். அப்படி ஒரே மனைவி உடையவன், ஜாக்கிரதை உள்ளவன். அதாவது ஆண்டவருக்கு முன்னாடியும் ஜனங்களுக்கு முன்னாடியும் நான் பேசுறது செய்யறது சுத்தம் உள்ளதா என்று ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும். சிலருக்கு அந்த தெளிவில்லாத புத்தி, அவங்களால சபையில குடும்பத்துல குழப்பம் வரும். அதனால என்ன சொல்ற ஆண்டவர்? தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும். அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவன் அயோக்கியம், இவன் யோக்கியம். யோக்கியம் உள்ளவனும் அந்நீர் உபசிக்கிறனும் போதக சமர்த்தனமாய் அந்த கண்காணிப்பை விரும்ப இருக்க வேணும். பிரசங்கமா தெரியும், எப்படி பிரசங்கம் படிச்சு கொள்ள வேணும். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் ஒரு லீடர் ஆக வேணும்? ஆண்டவர் கையிலே நான் உபயோகிக்கப்படுகிற தாவீதை போல ஒரு லீடர், பவுலை போல ஒரு லீடர், மத்தேயை போல ஒரு லீடர், சீசர்களை போல ஒரு லீடர். சீசர்கள் ஆண்டவருடைய லீடர்களாக இருந்தார்கள். வியாதித்து மேல அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது, வறுமையின் மேல் அதிகாரம் இருந்தது, பாவத்தின் மேல் அதிகாரம் இருந்தது. ஏனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த லீடர்ஷிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவர் விரும்புகிற பிரகாரம் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். இருக்கிறது போலவே இருந்து கொண்டு தேவன் விரும்புகிற லீடராக இருக்க முடியாது. உதாரணம், சவுல் ராஜா. அவருக்கு ராஜாவாக இருக்கணும் அவ்வளோ பிரியம். ஆனால் தீர்க்கதை சொல்றத 100-99 பேர் தான் கேட்பாங்க. அவர்கள் லீடர் அல்ல. சவுலுடைய அந்த லீடர்ஷிப் போயிடுச்சு. அதனால லீடர்ஷிப் வாஞ்சிக்க தப்பு கிடையாது. ஆனால் குவாலிட்டி, தரம் உயர்த்தும் போது அந்த லீடர் புகழப்படுகிறீர்களாய் மாறுவார். தேவன் உங்களை அப்படி ஆக்குவாராக. ஆமென்.